ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நோயை விட ரொம்ப கொடூரமான விஷயம், பரவி கொண்டிருக்கும் விஷயம், எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம ஏன் ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேவா? நம்மளுக்கு இருக்கிற ட்ராமாஸ்னால நம்ம டெவலப் பண்ண ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் அது. ட்ராமாஸ்னா என்ன? இப்போ வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல நிறைய பேர்கிட்ட தராமரியாக தாக்கப்பட்டிருப்போம், அடி வாங்கியிருப்போம். அதனால நம்மளாம் டெவலப் பண்ண ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த ஓவர் திங்கிங்ன்றது. ஓவர் திங்கிங் பண்ணால் என்ன, எதை பற்றி யோசிப்போம் மிஞ்சி போனால்? நம்மளுக்கு எந்த பக்கமாக ப்ராப்ளம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் வரும், யாருனால வரும், வந்தால் எப்படி வரும். இப்போ ப்ராப்ளம் வரும்ன்றதே ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு 1000 ப்ராப்ளம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா ரெடி பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் ஓவர் திங்கிங். ஸோ எவ்ரி ஒன் அவுட் தேர் ஹூ ஆர் ஓவர் திங்கிங், நீங்க சும்மா இஷ்டப்பட்டு ஓவர் திங்க் பண்ணல. இட்ஸ் அ ட்ராமா ரெஸ்பான்ஸ், இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓவர் திங்க் பண்றோம்னா அது வெறும் டிஃபென்ஸ் மெக்கானிசமா மட்டும் இருக்கிறது இல்லை. இட் எவென்ச்சுவலி மேக்ஸ் யூ கொஸ்டின் யோர் செல்ஃப். இட் எவென்ச்சுவலி மேக்ஸ் யூ கொஸ்டின் யோர் செல்ஃப் ஒர்த். நம்மளுக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லை. இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இவங்க நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்க நம்மளுக்கு கெட்டதுதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்மளே கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி, ஏன் ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகணும், இல்லை ஏன் ஒருத்தவங்க நம்மளை பாசிபிளி ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். டேரக்டா இவங்க நம்மளை விட்டு தான் போறாங்க, இவங்க நம்மளை ஹர்ட் தான் பண்ண போறாங்கன்ட்டு நம்மளுக்கே ஒரு செல்ஃப் ஒர்த்தே கிடையாது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாது நமக்கே நம்ம மேல. இல்லாம இப்படி ஓவர் திங்க் பண்ணி 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 என்ன பண்றோம்னா, எல்லாரையும் டவுட் பட ஆரம்பிச்சிடும். யாராவது இப்ப புதுசா வாழ்க்கைக்குள்ள யாராவது என்ட்ரி கொடுத்துடக்கூடாது. யார் இவன், எதுக்கு வந்திருக்கான், சஸ்பீஷியஸா இருக்கானே, எதுக்கு இவ்வளவு அன்பு கொட்டுறாங்க, என்ன இது, ஏன் இப்படி நல்லா பேசுறாங்க, எதுக்காகவா இருக்கும், என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒருவேளை இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, நம்மளே 1000 காரணம் போட்டு வாழ்க்கையில சும்மா ஒரு கெமியா கொடுக்க வந்தவங்களை பிடிச்சி அத்தனை கேள்விகள் நமக்குள்ள ஓடுது. ஏன்? ஓவர் திங்கிங்னால. நம்ம ஓவர் திங்க் பண்றது பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக, இல்ல மிச்சவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக கூட நம்ம ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க நம்மளை வேணும்னே தான் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ ஏதோ அப்படின்னு நினைச்சு, அவங்களுக்கு இது பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அது பிரச்சனையா இருக்கலாம். அவங்க பிரச்சனை எதுவா இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை, ஆனா நம்மளோட பிரச்சனை என்ன? ஓவர் திங்கிங். ஸோ யூ எவென்ச்சுவலி ஸ்டார்ட் ஓவர் திங்க் டு ஜஸ்டிஃபை அதர்ஸ். You have to know that overthinking is not a solution, but still we think it is. You have to know that overthink பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. It tires you out emotionally, mentally. It tires you out. It takes lots of work, it takes lots of energy. You invest lot of energy into overthinking. ஓகேவா? இப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு விஷயத்தை யோசிச்சாலே நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் நம்ம ஓவர் திங்க் பண்றோம் அப்படின்னா, ஓவர் திங்க் பண்ணும்போது அந்த நம்ம இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளை போட்டுக்கிறோம். புரியுதா? அப்ப போடும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன்ல நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோமோ, அந்த கவலையோ அந்த கோவத்தையோ நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒரு சீனரியோட நிறுத்துவோமா? மாட்டோம். 4-5 அப்படி இப்படி போயிட்டு வருவோம். அப்ப 4-5 டிஃப்ரெண்ட் சீனரியோஸ்ல நம்மளை போட்டு பாடுபட்டு எடுத்து அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு 1000 டைலாக் நம்மளே ரெடி பண்ணி எடுத்தா mentally exhaust ஆகுமா? ஆகாதா? So overthinking is not a solution, and moreover it's tiring you out mentally. The thing is, it's not solving the problem. Overthinking doesn't solve your problem, it just feeds your anxiety. ஆங்ஷியஸா இருக்கிறதுனால தான் ஒரு பிரச்சனைக்கு 5 சிச்சுவேஷன் நீங்க போடுறீங்க, அதுல உங்களே நீங்க உட்கார வேற வைக்கிறீங்க. So it just feeds your anxiety. It just overcomplicates the things that's going on within you. And another thing is that it starts because of uncertainty. நம்மளுக்கு எந்த இடத்துல உறுதி இல்லையோ, எந்த இடத்துல நம்மளுக்கு சேஃபா ஃபீல் ஆகலையோ, அங்க இருந்து நம்ம ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு பர்சன் இருக்கட்டுமே, அவங்க கூட நம்ம சேஃப் இனஃபா இல்ல நம்ம சேஃப் இனஃபா தான் இருக்கோம், ஆனா அந்த ஒரு நாள் நம்ம சேஃப் இனஃபா ஃபீல் பண்ணலன்னா அந்த அன்சர்டனிட்டினால நம்மளுக்கு ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓவர் திங்கிங் solely ஒன்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் அதர்ஸ். மிச்சவங்க நம்மளை ஃபீல் பண்ண வச்சவே, மிச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு போனது, மிச்சவங்க நம்மளை அபேண்டன்டா விட்டுட்டு போறது, அது எல்லாமே காசஸ் ஓவர் திங்கிங். பட் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், ஓவர் திங்கிங் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஓகே, how to stop overthinking அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you start overthinking you need to stop. ஆரம்பிக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா, இல்ல நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரிய வரும்ல, அந்த ஒரு மொமெண்ட்ல what you need to do is, okay, என்னவா இருந்தா என்ன,
பார்ப்போம், ஃப்ளோவில் போவோம் அப்படின்னு நினச்சி பாருங்க. இல்லைன்னா லெட் ரியாலிட்டி கிவ் யூ த ஆன்சர். இல்லைன்னா சே திஸ் ஃப்ரேஸ், லெட் ரியாலிட்டி ஹேண்டில் இட், லெட் ரியாலிட்டி கிவ் மீ தி ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங். இட்ஸ் நாட் ஈஸி, ஐ நோ தட், பட் ஐ ஜஸ்ட் ஹோப் யூ ஸ்டாப் ஓவர் திங்கிங். அண்ட் யா, ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் கைஸ், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு why we have to put us through hell. ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா. பாய்.